ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முந்திரி பருப்பை எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட்டு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி முறுன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது டோஸ்ட் பண்ண எல்லாத்தையும் அப்படியே ஸ்கொயர் டைப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றி தக்காளி நல்லா 3 மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா இந்த ராசுமெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் குடமிளகாவையும் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு சாப்பிட்டோம்னா ஒரு சூப்பரான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு.